அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் அந்த தூய ஆவியானவரை நாம் வரவேற்போமா? அந்த அன்பின் நல்ல தகப்பனை வரவேற்போமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் சேர்ந்து ஆமென். தூய ஆவியே, அன்பின் ஆவி, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, எஸ் ஜீசஸ் வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஓ எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஓ ஷதரபரா ஆமென். எஸ் உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா வாழ்க தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வழி நடத்துதல். ஆமென். வாழ்க அப்படியே கரங்களை உயர்த்தி திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை. எல்லாரும் சபையார் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அவருடைய அன்பை எல்லாரும் 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 ஆமென். சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஒரு எழுப்புதலின் நாள் தேவன் உங்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஓ உமது அன்பை நாங்கள் கண்டு கொண்டோம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டு கொண்டோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு சமூகத்திலே அப்படியே தேவனுடைய சமூகத்தில் உள்ளத்தில் இருக்கிறதான
ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் நாம் செபிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கும் பொழுது நமக்கான ஒரு பெரிய விடுதலையாக ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விடுதலையோடு உங்களை செபிக்க வைக்கிற ஆவியானவர் நம்ம அதில் கடந்து வந்திருக்கிறார். உள்ளத்தினால் அது ஆண்டவரே பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. இன்றைக்கு கர்த்தாவே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கிறோம், பெரிய காரியத்தோடு வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் தேவன் நீர் பேசுவீராக, தேவன் நீர் பேசுவீராக. உடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு இடைப்படுவீராக. ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. ஆரம் முதல் முடிவு வரைக்கும் உடைய தேவனுடைய பிரசன்னத்தின் கரமே தாழ்த்தி விரும்புகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கு இந்த 3வது நாளில் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் இதில் இணைந்திருக்கிறதான இணையதளத்தின் மூலியமாக ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில்? நிறைய பேர் சாட்சிகள் மூலியமாக சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் பர்சனலாக சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸோ ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. நாங்களும் நீங்களும் நம் ஜெபத்தில் தாங்குவோம். இந்த தேவனுடைய பரமனின் பாதத்தில் 3வது நாளில் நம்ம அமர்ந்திருக்க பண்ண தேவன் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக நிறைய பேரோட பிரச்சனைகள், போராட்டங்கள், கட்டுகள், என்ன விதமான தடைகள் இருந்தாலும் ஜெபத்தின் மூலியமாக நாம் மேற்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையை செய்து கொண்டு இருக்கிறார்? ஆமென். அப்படியே ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே என்ற வார்த்தையினோடு விசுவாசமாக நம்பி அந்த வார்த்தைகளை பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வராக. எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? ஆவியான அன்பு தெய்வமே, ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவரே எங்கள் மத்தியில ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமை. எல்லாம் அப்பாவை பார்த்து கேட்கலாமா? ஓ சதரபரா ஏமேன். வாருமையா ஆட்கொண்டு எங்களை அன்பினால் அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான
உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லன்னா அப்படியே தேவனுடைய பிரசன்னம் ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், எஸ் எஸ் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அடியோரை ஆட்கொண்டு ரபர ஷர ரப ரபர. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஓ ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக ஆமென். என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், எஸ் 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 ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆமென். அன்பினாலின்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து செபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து செபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பான், எவன் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்கினால் எதிரி தலை விதைப்பான், ஓ ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து செபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து செபிக்கும் வரம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், உடலை சொல்லுங்க சொல்லுங்க. இந்த உபாச நாட்கள்ல பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும். பேச்சை நிறுத்தணும். உம்முடைய பலத்துல நான் இன்னும் பலன் மேல பலன். ஏய் தலை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்கினால் எதிரி தலை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் செபிக்கும் வரம். ஓ கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த மோடு இணைந்து செபிக்கிற அந்த ஆவியானவர் உங்களோடு சேர்ந்து பெருமூச்சோடு சேர்ந்து பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும், நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பய
பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டோம், சொல்லுங்களேன். பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் துணை இருக்கும். துணையுமானார். ஓ தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் துணை இருக்கும், துணையுமானார். அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல 14. ஹalleluya 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 ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்மத்திலே வரட்டும். எங்களோடு நீர் இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், என்னவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் துணை இருக்கும். துணையுமானார். எஸ் டாடி. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் துணை இருக்கும், துணையுமானார். துணையுமானவர், துணையுமானவராயிருக்கிறவர். ஓ ஷதரபரதர, ஓ ரிதரபர ஷதரபர, ஏரிதர ஷதரே. அப்படியே ஆவியானவர் வாக்கு கடகாது பெருமூச்சோடு நம்மோடு இணைந்து ரீதானா ஷாதாரா. எத்தனையோ பேர் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாராக. ஓ ஒரு பெரிய ஜெபத்தை, ஓ ஒரு பெரிதான இரக்கத்தை. நீங்கள் ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலைகள் பலவீனமாக இருக்குது, ஆனாலும் அப்பா எங்களை ஜெபிக்க வைக்கிறவ, எங்களை கத்தாவே எங்களை பாட வைக்கிறவ, எங்களுக்கு கத்தாவே எல்லாவற்றையும் செய்கிற நல்ல தகப்பன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்றவங்க. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா மனிதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யுங்க ஆண்டவரே. என்னாலும் ஏங்க செய்வீராக, என்னாலும் ஏங்க செய்வீராக ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா இந்த ஒரு அடி மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் பாடி ஹalleluya. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. நம்மளை மேலே மேலே
மேலே கூட்டி செல்லுகிற பிரசன்னம். அவரோடு செலவிடுறீங்களா? வெறுமனையா திரும்ப மாட்டீங்க. அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா? வெறுமனையா திரும்ப மாட்டீங்க. அவரை நம்பி வந்திருக்கிறீங்களா? வெறுமனையாக திரும்ப மாட்டீங்க. கர்த்தரை தம்முடைய ஜனமாய் கொண்டிருக்கிற, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியவாளிகள், நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியசாலிகள். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது, உங்களோடு இருந்து வழி நடத்த போகிறது. நீங்கள் நினையாத காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாராக, பெரிய மாற்றத்தை கொடுப்பாராக. உங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கட்டளையிடுவாராக. எத்தனையோ நாட்கள் நான் போராடி போராடி சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு தேவனுடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நீங்கள் முடியாத எத்தனையோ காரியத்தின் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. நீங்கள் முடிக்க முடியாத நிறைய அலுவல்கள் மேலே, நிறைய வேலையின் மேலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. உங்களுக்கு பின்பாக செயல்படுகிறதான எல்லா மனுஷிகத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் செபிக்க 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 அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற சஞ்சலங்கள், உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறதான வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால, உயிர்த்தெழுதல் இயேசுவின் நாமத்தினால, ரைட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஓ பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லா விதமான கவலைகள், எல்லா விதமான கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினால தேவன் உங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் திறக்கிறாரு. ஆமென், ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலாமானவர், பலனானவர், நம்மளுடைய ஆபத்து காலத்தில் கூட இருக்கிற துணையாளராக இருக்கிறார். அந்த துணையாளரை பார்த்து அந்த பலவீனத்தில் நம்மளை பலன் கொடுக்கிறவரை பார்த்து, அப்பா இனி என்னால் முடியாது, என்னுடைய சுய பலத்தினால நான் நிறைய ஓடிட்டேன், என்னுடைய பண பலத்தினால நான் எவ்வளவோ ஓடிட்டேன், ஆனால் இனி எந்த பலத்தை நம்பி ஓடுறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, உம்முடைய பலத்தை மட்டும் சார்ந்திருக்கேன், உம்முடைய பலத்தை மட்டும் சார்ந்திருக்கேன் ஆண்டவரே. அப்பா அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்கள் மத்தியில் இறங்குவீராக. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு நேராக கடந்து வந்து கண்ணீரோடு நிற்கிறீங்களோ, எந்த வேதனைக்கு விரோதமா எவ்வளோ காரியத்தில் உங்களை விரோதமா நினைச்சு வேதனையில கலங்கி வந்து நிற்கிறீங்களோ, உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்கள் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே பாருங்க பார்க்கலாம், அப்படியே பாருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் டாடி. ஹல்லேலூயா, 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 எஸ் டாடி. நிறைய பேர் தேவன் தொட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்க எல்லாரையும் தொட்டு கொண்டு இருக்கிறார். எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்கள் முடிக்க முடியாத காரியங்களா வந்திருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உங்கள் ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுவதாக, அவருடைய செவிக்கு கேட்பதாக. ஓ, உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றும் ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேனப்பா,
உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா அப்பா, வாய்களை திறந்து என் கூட சேர்ந்து அப்படியே புதிதா பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா. புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருவாக்கும், உடைத்து வீடும் உருவாக்கும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே. எல்லாம் சேர்ந்து சத்தத்தை வைத்து என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக, எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்துக்குள்ளார எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய மகிமைக்குள்ள எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறேன். ஆவியானவரே, எங்களோடு நீர் இடைப்படுவீராக, இன்னும் எங்களை செபிக்க வைப்பீராக, இன்னும் மக்களோடு ஓட வைப்பீராக. பிரசன்னத்துக்களை எங்களை மூடி பாதுகாத்து தாழ்த்து வெறுமேக்கிறோம் சும்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏமே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் சோர்வில் இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ என்னது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஸோ நம்ம எத்தனை பேர் உபவாசத்தில் இருக்கிறீங்கன்னு தெரில, எத்தனை பேர் வந்துட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்மளுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது. ஆமென். நம்மளுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகாது. என்ன அப்படின்னா, நம்முடைய காத்திருப்புக்கு தேவன் கண்டிப்பாக ஒரு பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், சில நேரங்களில் சில சோர்வுகள் நம்மளை ஆட்கொள்ள வரும்போது, சில கவலைகள், இந்த நேரத்தில் சில நேரங்களில் நிறைய பேரால் உபவாசம் இருக்க முடியாது, சில நேரங்களில் செபிக்க முடியாது, சில சோர்வுகள், சில அலுவல்கள், சில பல கஷ்டங்கள், விசாசி இப்போ தான் சில காரியத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பான். ஆனால் தேவனோடு நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது, தேவனோடு நாம் பேசும் பொழுது, தேவனோடு நாம் உறவாடும் பொழுது, எல்லா விதமான தடைகளையும் தேவன் உடைக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த 3வது நாளில் கூட ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துதலையும் வரவேற்றுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரமனின் பாதத்தில் இந்த 40 நாட்கள் தொடர்ந்து நாம் செபிக்க போகிறோம். நீங்கள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ எங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமாகவோ இல்லைனா காண்டாக்ட் பண்ணியோ எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம். ஸோ அது மாத்திரம் அல்ல,
என்ன அப்படின்னா, நாம் ஒன்று சேர்ந்து செபிக்கும்பொழுது நம்ம குடும்பத்தில் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் தேவனோடு நடக்கிறதற்கு இன்னும் புதிய வருஷத்தில் புதிய மாதத்தில் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் தெளிவு பண்ணுவதற்காக இன்னும் பெரிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய தொழிலில் ஏற்பட்டு இருக்கிறதான எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்தில் தேவன் நிர்மூலமாக்க வல்லவராக இருக்கிறார். நம் செபிக்க தேசத்தில் காணப்படுகிறதான அந்தகார கிரியைகள் எல்லாமே தேசத்தில் இருந்து புறப்பட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது. நம் செபிக்க எத்தனையோ காரியத்தில் தேசத்தில் மிகப்பெரிதான ஒரு மாற்றம், தேசத்தில் மிகப்பெரிதான எழுப்புதல் தேசத்தில் நம்மளுடைய கண்கள் காண போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஏதோ வார்த்தையினால் சொல்லிட்டு கடந்து போவதல்ல. நம்மளுடைய கண்கள் இந்த கடைசி காலத்தில் தேசத்தின் எழுப்புதலை பார்க்க போகிறது. நம்மளுடைய பிள்ளைகள் தேசத்தில் எழும்பி தேவனுக்காக சிலம்பம் பண்ண போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் செபிக்கிற காரியத்தில் தேவன் கண்ணும் கருத்துமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாரு. நம்மளுடைய பிரயாசத்தை ஆண்டவர் விருதாவாய் விடுவதில்லை. நம் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறாரு. அதை நம்ம அளவில் வைத்திருக்காரு. என் பிள்ளை இத்தனை மணி நேரம் என்னோடு நேரத்தை செலவு பண்ணியிருக்கு தேசத்திற்கான பாரமாக. இது நம்மளுடைய கிரயத்தினால் அல்ல, நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படின்னு அல்ல. நம் தேசத்தின் மேலே உள்ள பாரம் கொண்டவர்களாக தேவனோடு அதை நம்ம இசைந்து அதை செயல்படுத்தும் போது கண்டிப்பாக நம்முடைய கண்கள் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை காணும். தேசத்தில் காணப்படுகிற எழுப்புதலை நம் கண்கள் காணும் என்பதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. எத்தனை பேர் விரும்புகிறீங்க தேசத்தில் தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு? எத்தனையோ குடும்பத்தில் காணப்படுகிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள், குடிகள், என்னென்னமோ தவறுகள், தீய காரியங்கள் எல்லாற்றிலிருந்து மனம் மாறி ஜனங்கள் கொத்தாக தேவன் பக்கமாக திரும்ப போகிறார்கள். நம்மளுடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாக தேவன் ஒரு பதிலை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கும் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாமா? நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவங்களுக்குள்ளே எப்படி இருந்தானா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஓகே. நோவாவினுடைய காலத்தில் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அந்த காலத்தில் அவன் தேவனோடு நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஸோ நம்ம இப்போ ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவத்திற்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று நமக்கு எல்லாரும் தெரியும், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் மீட்கப்படுகிறதுக்கென்று ஒரு காரியமே இல்லாத காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனசாட்சிகள் இருந்த காலத்தில், மனசாட்சியில் அவர்கள் செய்கிறது இன்னைக்கும் சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு பயந்து சொல்லு அப்படின்னு. அப்போ மனசாட்சிக்கு பயந்த காலத்திலலாம் அப்போ அவர்கள் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். அவன் உண்மையும் உத்தமமாக இருந்த காரியத்தினால தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, உண்மையும் உத்தமம். அந்த உண்மையும் உத்தமமும் இருக்கும் பொழுது தேவனே அவர்களை தேடி செல்லுகிறார். பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்திருங்கள் என்று தாவீது சொல்லுகிற பிரகாரமாக நாம் அந்த காலத்துல மனசாட்சி இருந்துச்சு. இன்னைக்கு தேவன் நம் கூட இருக்கிறார் என்ற ஒரு பயம் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனா வசனத்துல பார்க்கிறோம்,
8ஆம் வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னா, அந்த வம்ச வரலாறுக்கு முன்பாக பார்க்கும்போது உலகத்தில் எல்லாரும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவம், அக்கிரமம் எல்லாமே இருந்தாலும் ஒருவன் மாத்திரம் தேவனுக்காக வாழ்ந்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகம் தேவனுடைய வருகை சமீபமாயிற்று. தேவன் வரப்போகிறார். ரகசிய வருகை எப்பொழுது நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. அதற்கு அடையாளமாக இந்த தேசத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிறைய நாடுகள் எழும்பிடுச்சு, இஸ்ரவேலை அழிப்பதற்காக. நடுவில் கூட நம்ம பார்த்தோம், இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற தேசத்தை நாங்கள் அழிப்போம் என்று சொல்லி அமெரிக்காவோட பிரசிடென்ட் அவர்கள் சமீபத்தில் அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள். இப்படி உலகத்தில் அழிவுகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய வருகை சமீபமாயிற்று, கடைசி காலம் சமீபமாயிற்று, ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலை இதை ஏன் இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த சூழ்நிலையில எந்த மாதிரியான சூழ்நிலைனா, எல்லாரும் தங்கள் தங்கள் விருப்பத்தின்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் தங்கள் விருப்பங்களின்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள். தங்கள் தங்கள் காரியத்தின்படி எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மனசாட்சிக்கு விரோதமாக, மனசாட்சிக்கு புறம்பாக, தேவனை தெரிந்திருந்தாலும் தேவனை புரிந்திருந்தாலும் அவர் மீது அதை அவங்க ஒரு பெரிய ஒரு இதாகவே எடுத்துக்கல. அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான், அப்படிப்பட்ட காலத்தில் தான் நோவா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்த மனுஷன் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கிட்டான். நாம் தேவனுக்காக வாழும் பொழுது, தேவனுக்காக நாம் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம மேல கிருபை அளிக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக அதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுகரமாக நிறைய காரியத்தை செய்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபாசனத்துக்கு முன்பாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் நெருங்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தில் தான் நடக்கிறாங்க. அப்போ நோவாவுக்கு ஒரு காரியம் தெரிகிறது, என்ன அப்படின்னா, நாம் தேவனோடு நடக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டுட்டு இருந்தாதான், மற்றவர்கள் மாதிரி நான் வாழக்கூடாது, மற்றவர்கள் இருக்கிற மாதிரி நான் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, மற்றவர்களைப் போல அவன் வாழலை, மற்ற காரியத்தின் போல அவன் வாழலை, மற்றவர்களிடத்திலிருந்து தன்னை பிரித்து வாழ்ந்து காட்டுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நாம் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா நாம் கொஞ்சம் மற்றவர்களிடத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு வித்தியாச சந்ததியாக இருக்க வேண்டும். வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேற வித்தியாசம் இல்லை, நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதில் வசனத்தில் பார்க்கும்போது 12ஆம் வசனத்தில், தேவன் பூமியை பார்த்தால் இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா 13ஆம் வசனம், அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி, நீ என்ன பண்ணுப்பா, ஒரு பேழையை ரெடி பண்ணு, ஒரு பேழையை ரெடி பண்ணி அது பாதுகாப்பாக செல் அப்படின்னு சொன்ன உடனே
நோவா 22ஆம் வசனத்துல நோவா அப்படியே செய்தானா. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருந்திருக்கிறான். முதல்ல அவன்கிட்ட உண்மை இருக்கு, உத்தமம் இருக்கு, மூன்றாவது கீழ்ப்படிதல் இருக்கு. நம்ம 3 நாட்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் எப்படி வருகிறது. நேற்றுக்கு பார்த்தோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும் போது எப்படிப்பட்ட அனுபவத்தில் அவன் போனான், எப்படிப்பட்ட காரியத்தில் அவன் நடந்தான், எப்படி விசுவாசத்தினால அவன் எப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி. நோவாவும் அப்படிதான் தேவனுடைய காரியத்தில் உண்மையா இருந்தான், மனசாட்சிக்கு உண்மையா இருந்தான், தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தான், தேவனுக்கு முன்பாக பயபக்தியா இருந்தான். இவனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தேவனோடு நாம் நடக்கும் பொழுது, தேவனோடு நாம் இருக்கும் பொழுது, தேவனே நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடகமாக இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பாடும் பொழுது பாடணும். என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனே, மலைகள் பெயர்ந்து போனாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா, நீர் எங்கள் கேடகமாக இருக்கிறீர். உலகமே பிரச்சனையா இருக்கு. நிறைய பேருக்கு நம்ம யோசிக்கிற ஒரு காரியம், எல்லாமே பிரச்சனையா இருக்கு, எல்லாமே போராட்டமா இருக்கு, எல்லாமே இப்படி இருக்கு, நானும் அப்படி இல்லை. நீங்கள் தேவனுக்காக நிற்கும் போது தேவன் ஒரு பாதுகாப்பை உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். ஆமென். அப்ப நம்ம நினைக்கலாம், இது எப்படி சாத்தியக்கூறாச்சு, எப்படி இதாச்சு அப்படின்ட்டு. ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நாம் தேவன் சொல்லுகிறதை கேட்டு அந்த சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் ஒரு பாதுகாப்பை நம்மளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். ஆமென். அந்த 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஆதியாகமத்தில், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யறான். பாருங்க, இவ்வளோ அளவுதான் இருக்கணும்னா அவ்வளோ அக்யூரேட்டா அந்த பேழையை உருவாக்குறான். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் முகப்பு இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். உங்க வாழ்க்கையை கொடுத்து தேவன் திட்டம் வைத்து இப்படி செய், அப்படி செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லும்போது சில காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல உண்மையா இருந்தான், ரெண்டாவது உத்தமனா இருந்தான், மூன்றாவது அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். ஆமென். எபிரேயர் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமா? எபிரேயர் ஒரு கொஞ்சம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 17:7. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த எபிரேயர்ல பவுல் எழுதும் பொழுது
அதை சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தில் யாரோட பேர் இருக்குன்னா நோவாவுடைய பேர் இருக்கும். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று. எப்படி நான் எச்சரிப்பை பெறான் அப்படின்னா, இவனும் அந்த மக்களோட மக்களாக தான் வாழ்கிறான். அந்த மக்களோட மக்களாக வாழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தேசத்தை அழிக்க போகிறேன், இப்படி மலையை உண்டாக்கி அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட மற்றவர்களிடத்துலாம் போய் சொல்கிறான். கிட்டத்தட்ட 120 வருடங்கள் போய் சொல்லுகிறான், தேவன் அழிக்க போகிறான்னு. அவங்க அப்படிப்பட்ட மலையை பார்த்ததில்லை, அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்ததில்லை. அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவனை அலட்சியப்படுத்துகிறாங்க, இவனோட சுவிசேஷத்தை புறம்பா தள்ளுறாங்க, இவன் சொல்லுகிற காரியத்தை குறித்து நகைக்கிறாங்க, அசட்டை பண்ணுகிறாங்க. ஆனால் இவன் 2 விஷயம் பண்ணுறான். ஒன்று, தேவனை குறித்ததான காரியத்தை சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறான். அதே நேரத்தில் தேவன் தனக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காணப்போதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டாக்கினான். பயபக்தி உள்ளவனாகி எச்சரிப்பை பெற்று. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, இதிலிருந்து வெளியே வா, இந்த காரியத்திலிருந்து வெளியே வா, இது உனக்கானது அல்ல, இது உனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த எச்சரிப்பை பெற்று அதில் கொஞ்சம் உறுதிப்படுத்திட்டு, சில நேரத்தில் அது பார்க்கறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பிசாசு வைத்திருக்கிற கண்ணியா இருக்கு. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசான வகையை தேடி சுட்டுது. எப்ப வலையை விரிச்சு வச்சிருக்கான். ஒரு வசனத்திலோட போட்டிருக்க என்னன்னா, கண்ணி தெரித்தது, நான் தப்பினேன் அப்படின்ட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படியாவது இந்த உலகத்திற்குள்ளாராக உங்களை கொண்டு சென்று விடலாம், உங்கள் உலகத்துக்குள்ளாராக உங்களை அழைத்து கொண்டு போயிடலாம், உலகத்துக்குள்ளாராக உங்களை கொண்டு போயிட்டு நெருக்கி விடலாம் என்று சொல்லி பிசாசு நிறைய நேரங்களில் உங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கலாம். ஆனால் நோவா என்ன செய்கிறார் அப்படின்னா, அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாச உண்டாகுதலுக்கும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஒருவேளை அவனும் சூஸ் பண்ணிருக்கலாம். என்ன சூஸ் பண்ணிருக்கலாம்? பரவாயில்ல, உண்மை யுத்தமாக இருக்கிறோம், ஆண்டவர் சொல்றதை கேட்க வேணாம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். அவன் கீழ்ப்படிந்தனால அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, காணக்கூடாதவைகளை நம்புறான். சில நேரத்தில் ஆசீர்வாதத்தை மட்டும் நம்புற கூட்டம் அல்ல. சில நேரத்தில் அதை ஆண்டவர் கொடுப்பார், இது ஆண்டவர் கொடுப்பார், நல்லதுதான் நல்லதுதான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மேலே காணப்படாதவர்களை குறித்து நம்பிக்கையா இருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக அதை செய்வார் இதை செய்வார் எதிர்காலம், அதெல்லாம் சரிதான். ஆனால் சில எச்சரிப்பின் சத்தம் கூட நம்ம கண்களுக்கு சில நேரத்தில் தெரியாது. சில நேரத்தில் தேவன் கொடுக்கிறதான காரியங்கள் கூட நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாது. பாருங்க, நமக்கு சில நேரங்களில் தேவன் கொடுக்கிறதான எச்சரிப்பு, அவர் கொடுக்கிற சத்தம் தெரியாது. ஆனால் தன்னை காத்து கொள்வதற்காக, தன்னுடைய குடும்பத்தை காத்து கொள்வதற்காக ஆண்டவர் தம் மேல வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறத்தக்கதாக காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு உண்டாய். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தேவன் சில எச்சரிப்புகளை கொடுக்கும்போது சில காரியத்தை இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல. அந்த வசனத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம முடிக்கலாமா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 17:26. ஹல்லேலூயா. அப்படி நம் ஜெப சிந்தையில இருப்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமார நாட்கள்ல நடக்கும். அப்படின்னா தேவன் வருகிற காலங்கள்ல எப்படி நோவாவின் நாட்களில் ஜல பிரயாத்தினால மக்கள் அழிந்து போனார்களோ அதே போல ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தேவனே கொடுக்கிறார்.
தேசம் பாவத்திற்கு நேராக, இருளின் நேராக, இருளின் அந்தகாரத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. அதில் ஆண்டவர் கண்கள்ல நம் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏன்னா சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் கிருபையாக நம்ம மத்தியில் வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபையாக வெளிப்பட்டிருக்கிற அந்த தயவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போக்கடித்து, கிருபையை போக்கடிச்சிடாதீங்கன்னு சொல்றார் பவுல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை விருதாவாக்கிடாதீங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மனுஷகுமார் நாட்கள்லையும் இதே மாதிரி நடக்கும். இதே மாதிரி உலகத்தினுடைய அழிவு வந்துடுச்சு. அங்கங்கே கேட்டால் அதை தான் நான் முதல்ல சொன்னேன். எத்தனையோ பேர் சொல்கிறாங்க 3ஆம் உலக போர் வந்துடுச்சு, எருசலேமில் வந்துட்டு தேவாலயம் கட்டப்படுவதற்கான காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. எப்படி ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து ஏறி போனால் அதே போல் திரும்ப வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஸோ நிறைய காரியங்கள் நடக்க போகிறது. கூட்டி கழித்து பார்த்தா கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, தேசம் மிக பெரிதான கொடுமைகளை, பெரிய அழிவை சந்திக்க காத்திருக்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்களை காக்கிறவர், உங்களை கூடார மறைவில் தங்கி தாவரிக்க பண்ணுகிறவர், அவர் கண்களை உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அவருடைய சிலுவையினுடைய இரக்கத்தினால நீங்கள் தப்பி பிழைத்து இருக்கிறீர்கள். ஸோ இன்னைக்கு நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்? விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். இன்றைக்கு ஒரே ஒரு எச்சரிப்பு. இந்த 3ஆவது நாளில் பரமனின் பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த 3ஆவது எச்சரிப்பாக என்ன அப்படின்னா, தேசம் அழிவை சந்திக்க போகிறது. தேசம் பெரிதான ஒரு எழுப்புதலை, இந்த அழிவின் நிமித்தத்துக்கு முன்பதாக மிக பெரிதான மக்கள் கொத்து கொத்தாக தேவன் பக்கம் திரும்ப போகிறாங்க. அதுக்கு நாம் நம்மளுடைய வேலைகளை மாத்திரம் செய்கிறவர்களாக அல்ல, சுவிசேஷத்தை சுமக்கிறவர்களாக செல்ல வேண்டும். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவர்களாக செல்ல வேண்டும். நோவா அப்படிதான் செஞ்சான். ஒரு பக்கம் பேழையை கட்டிட்டு இருக்கிறான், ஒரு பக்கத்தை பார்த்தா சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறான். கேட்குறாங்களே இல்லையோ, நம்ம வாய்களை திறந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. தேசத்தில் இதெல்லாம் நடக்குதுங்க, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வேத சத்தியம், தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் சத்தியம். இன்னைக்கு அந்த விசுவாசத்தினால, தேவனை நம்புகிற நம்பிக்கையில் இருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. தேசம் அழிவை சந்திக்க போகிறது. அதில் நம்ம திறப்பில் நின்று ஒன்று தான் கேட்கலாம், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பாதத்திலிருந்து நாங்கள் கேட்குற ஒரே ஒரு காரியம், எங்கள் தேசத்தை நீர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே நம்ம எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நோவா தேவனோடு சஞ்சரித்தான் பாருங்க. எல்லா சூழ்நிலை மத்தியிலையும், எல்லா காரியத்தின் மத்தியிலையும் நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான், தேவனோடு சஞ்சரித்தான். நாமும் அதே போல தேவனோடு நடக்கிறவர்களாக, தேவனோடு 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 அப்பா பார்த்து கேளுங்களேன், ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கேளுங்க அப்பா பார்த்து, ஆண்டவரே எங்களுக்குள்ளாரே இருக்கிறவரே, உடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்ய உதவி செய்யுங்கப்பா. இனி ஒரு வாழ்க்கை அது உம்மோடு தான் என் பயணம் இருக்கணும். நீங்கள் சொல்லியிருக்கிறதான காரியத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அப்பா நோவாவை போல உண்மை உத்தமமாக கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான ஒரு ஆவி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நாம் செபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தயவுக்காக நன்றி, எங்களோடு இருக்கிற தயவுக்காக நன்றி. உடைய பிரசன்னத்தின் கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே.
இந்த சத்தியத்தை கேட்கிற இன்னும் உம்மோடு இணையத்தக்கதாக, இன்னும் உமக்குள்ளார் வரத்தக்கதாக தேவன் பெரிய காரியத்தை செய்வீராக. தாழ்த்து விரும்பியாக்கி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனையும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.